பேலன்ஸாக இருக்கிற 2 கயிற்றையும் முதல்ல போல் நொக்கிட்டு நல்லா டைட் பண்ணி கொள்ளுங்க. அப்படி டைட் பண்ணி கொள்ளுங்க. 3ஐயும் இப்படி முடிச்சுக்கொள்ளிட்டு டைட் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கும். பிறகு எஞ்சிருக்க ஒவ்வொரு கயிற்றையும் முதல் மாதிரி பாட்டிலில் ஃபினிஷ் பண்ணும் வரையும் கண்டினியூஸாக செய்து கொள்ளுங்கள். அப்படி நம்ம செய்து கொள்ளும்போது லாஸ்டில் நமக்கு ஒரு வடிவான ஒரு பாட்டில் டிசைனிங் கிடைக்கும். ஃபைனலாக நம்ம பாட்டிலில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு இவ்வாறு பாட்டமில் காணப்படுகின்ற சன்னல்களை நல்லா டைட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நமக்கு ஒரு அழகான டிசைனான பாட்டில் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் காணப்படுற சன்னலை சேம் சைஸில் கட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதாக பிரித்து விடுங்க. இப்படி கண்டினியூஸாக எல்லாத்தையும் பிரித்ததன் பிறகு நமக்கு ஒரு ஃபைனல் லுக் கொண்டு கிடைக்கும். பாட்டில் டிசைனிங்கை முடித்ததுக்கு பிறகு பாட்டில் ஹேங்கிங்குக்கு இப்படி 2 முடிச்சு போட்ட கயிறுகளை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வைத்த கயிறை இப்படி கீழாலையும் மற்றதை மேலாலையும் எடுக்கும் போது இவ்வாறு ஹேங் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹோல் கிடைக்கும். அதில் பாட்டிலில் வாயை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு க்ளூ கன்னை வச்சு சன்னலில் வாயை நல்லா ஒட்டிக்கொள்ளுங்க. ஃபைனலாக பாட்டில்ஸில் இப்படி பெபிள்ஸை போட்டு நிரப்பிக்கொள்ளுங்க. இதே போல் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த 2 பாட்டிலையும் செய்து கொள்ளுங்க. பாட்டிலில் தண்ணியை நிரப்பி நமக்கு தேவையான இன்டோர் பிளான்ட்டை வச்சு ஹேங் பண்ணிக்கொள்ளுங்க.